إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله سبحانه وتعالى في قرآنه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் கிளையார்கள் கோத்திரத்தார்கள் கியாமத் நாள் வரையில் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சமூகம் அளித்து அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் பயந்து அவன் ஏவியவைகளை எடுத்து அவன் வேண்டாம் என்று தடுத்தவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத் என்னும் நல்ல உபதேசத்தை செய்தவனாக இன்றைய ஹுத்பாவினுடைய பிரசங்கத்தை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நேர்வழி காண்பிப்பதற்காக காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களிலே எல்லாம் மிக மேலானவர்கள் தான் கண்ணியமான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிமார்களில் கடைசியாக வந்த அந்த கண்ணியமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாவது சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூகம், அந்த உம்மத்தினர்களில் கடைசியானவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நாங்கள் தான். நாங்கள் வருகையில் பிந்தியவர்களாக உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் கடைசி நபிக்கு கொடுக்கப்பட்ட உம்மத்துகளில் கடைசியானவர்களாக நாங்கள் இருந்தாலும் நாங்கள் மறுமை நாளையில் நாங்கள் தான் முந்தியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உம்மத்தினர்கள், அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த உம்மத்தினர்களுடைய சிறப்பும் கண்ணியமும் அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஓர்மைப்படுத்தி அவன் உலகத்திலே முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதிலும், எந்த நபியை முன்மாதிரியாக வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பினானோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றுவதிலும் தான் இந்த சமூகத்தினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டவர்கள் ஒவ்வொருவர்களும் அந்தந்த சமூகத்துக்கு நேர்வழிகாட்டியாக பல விடயங்களை எடுத்து சொன்னார்கள். எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுது சொல்லும் பொழுது, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் கல்வியை படித்துக் கொடுப்பதற்காக, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் ஒரு முஅல்லிமாக உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு பொழுது சொல்கிறார்கள், இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், மனிதர்களுடைய பண்பாடுகளை சீராக்குவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள்.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவும் விட்டு கொடுப்பும் அவருடைய பண்பாடு எப்படி இருந்ததென்றால், மனைவிமார்களில் யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கணவரை அழைத்தால் லப்பைக், இதோ வந்து விட்டேன் என்று சொல்வார்கள். சஹாபாக்களில் யாராவது நபி அவர்களை கூப்பிட்டால் லப்பைக் என்று சொல்வார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணிவு பண்பாடாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு பணிவும் பண்பாடும் இருக்கிற காரணத்தினால் தான் அல்லாஹ் தஆலா அந்த திருத்தூதரை பார்த்து சத்தியம் செய்து சொல்கிறான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்று ஆரம்பத்திலே சொல்கிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம், வ இன்னக லஅலா ஹுலுகின் அலீம். உங்களுடைய பண்பாடு இருக்கிறது. ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அழகான பண்பாடுடையவராக இருக்கிறீர்கள், நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அந்த நபி அவர்கள் எப்படி பணிவுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், வலவ் குந்த ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹு, அல்லாஹ்வுடைய அருளினால் நீங்கள் பணிவுள்ளவராக விட்டு கொடுப்பவராக உங்களுடைய நல்ல குணம் படைத்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அதே நேரத்தில் வலவ் குந்த, அதுல மறுபுறத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலவ் குந்த ஃபத்தன் கதீரல் கல்பி, அதுக்கு மாற்றமாக கடுமையான உள்ளமுடையவராக கடுகடுப்புள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு சூழா இருக்கக்கூடிய சஹாபாக்கள் உங்களை ஒட்டி கொண்டிருக்க மாட்டார்கள், உங்களை விட்டு பிரிந்து ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, திர்மிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸல் ஜன்னத, மனிதர்களை அதிகமாக சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல அமல்கள், அவனுடைய தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இன்னொரு கடமைகள் அது இருக்க அதிகமாக மனிதர்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய செயல் என்னவென்றால், மனிதர்களுடைய நல்ல பண்பாடுகள், மனிதர்களுடைய நல்ல குணங்கள், அவனுடைய அகலாக்குகள், அவனுடைய நல்ல நட்பண்புகள் தான் ஒரு மனிதனை அதிகமாக சுவர்க்கத்தில் நுழைவிக்க கூடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ரெண்டு சொன்னார்கள், தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக். அல்லாஹ்வுடைய பயம் யாரிடத்திலே கூட இருக்கிறதோ, யார் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவார்களோ அவர்களை அதிகமானவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவித்து விடுவான். யாருடைய நல்ல குணாதிசயங்கள் நல்லதாக ஆகிவிடுகிறதோ அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள். இரண்டாவதாக வஸுஇல அன் அக்ஸரி மா யுத்கிலுன் நாஸன் நார், மனிதர்களில் அதிகமானவர்களை நரகத்தில் நுழைத்து விடுவது எந்த செயல், என்ன கர்மம் என்று கேட்டதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களை அதிகமாக நரகத்திலே நுழைவிப்பது மனிதனுடைய நாவும் அவனுடைய கற்பும் என்று சொன்னார்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரண்டு உதடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாவையும் இரண்டு தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கற்பையும் நான் பாவமான வழிகளில் பாவிக்க மாட்டேன் என்று நீங்கள் எனக்கு உறுதி தந்தால், இதோ நான் உங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத் தருவதாக உறுதி தருகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்படியானால் மனிதனுடைய நாவின் மூலமாக நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறான். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதன் அந்த பேச்சு மற்ற மனிதனுடைய மனதை புண்படுத்தக்கூடியவராக, மற்றவர்களுக்கு குத்துவார்த்தை சொல்லி ஏதாவது அவரை பற்றி பேசி புறம் பேசி கோல் சொல்லி இப்படியான இந்த வார்த்தைகள் மனிதனை சுவர்க்கத்திலிருந்து அவனை தூக்கி எறிய செய்யப்படுகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பண்பாடுகள் மோசமானவைகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தவைகள். இதே நேரத்தில் இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பண்பாடு எவ்வளவு அழகாகிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தை கூடி விடுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு மனிதன் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிறான், இரவு முழுக்க தொழுகிறான், பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறான், ஆனால் ஒரு பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது, ஆனால் அந்த பெண் தன்னுடைய அடுத்த வீட்டுக்காரனை நோவினை செய்து கொண்டிருக்கிறாள், நாவினால் அடுத்த வீட்டுக்காரனை நோவினை செய்து கொண்டு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்கப்பட்டது. அவன் அந்த பெண் நரகவாதி, ஏன் நாவை கட்டுப்படுத்தவில்லை என்ற காரணத்தினார். இதே மாதிரி இன்னொரு மனிதன் அவனை இபாதத்தோடு இருக்கிறான், தொழுகிறான், நல்ல அமல்கள் செய்கிறான், ஆனால் அவனுடைய பண்பாடு சரியில்லை என்றிருந்தால் அவனுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தை கிடைக்க மாட்டாது. ஆனால் ஒரு மனிதன் அமல் குறைவாக இருக்கிறது, அவன் இரவிலே தொழு, அவனுக்கு நோயாளி, அவனுக்கு முடியுமான அளவுதான் அவன் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் பண்பாடு நல்லதாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தரஜத ஸாயிமில் காயிம், இரவு முழுக்க நின்று வணங்கிய
பகல் முழுக்க நோன்பு பிடித்த நல்லமல்கள் கழித்த ஒரு மனிதனை விட இவன் அந்தஸ்தை கூடி விடுகிறான். அன்பா சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதில் அபூ தாவூத் ஹதீஸ் பதிவா இருக்கிறது, அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமானிலே மிக பூரணத்துவம் பெற்றவர்கள், சம்பூரணமாக ஈமானை அடைந்தவர்கள் யார் என்றால் அஹ்ஸனுஹும் குலுகா, நல்ல குணமுள்ளவர்கள், நல்ல பண்பாடுள்ளவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிக மூமின்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு ஹதீஸிலே அபூ தருல் கிஃபாரி, அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரையும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த, நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். தனியே இருந்தாலும், கூட்டத்தோடு இருந்தாலும், இருட்டில் இருந்தாலும், வெளிச்சத்தில் இருந்தாலும், யாரு கண்டாலும் யாரு காணாவிட்டாலும் நீ உண்மையிலேயே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், வஅத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, உன்னை மனிதன் என்ற அடிப்படையில் உனக்கு ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விட்டால், ஏதாவது குற்றங்கள் நடந்து விட்டால் நீ உடனே ஒரு நலவை செய்து விடு. அந்த நலவு அந்த முன்னால் செய்த தவறை அப்படி இல்லாமலாக்கிவிடும். அந்த பாவத்தை மன்னிக்க செய்து விடக்கூடிய ஒரு நல்ல அமலை, உன்னால் ஒரு தவறு நடந்து விட்டால் நீ அதை செய்துவிடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்களே, மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், மற்ற சகோதரர்களோடு மற்ற மக்களோடு நீ புழங்கும் பொழுதோ அவர்களோடு நல்ல பண்பாட்டோடு பழகு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மக்களோடு பழகும் பொழுதோ நல்லழகாக பழகு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு ஹதீஸிலே திர்மிதியில வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கல ஃபீ மீஸானில் முஃமினி யௌமல் கியாமா, ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகள் மறுமையில நெருக்கப்பட போகிறது, தராசில நெருக்கப்பட போகும். அந்த நெருக்கப்படக்கூடிய நேரத்திலே மனிதனுடைய அந்த நன்மையுடைய தராசை நிரப்பக்கூடிய பாரமான மிக ஒரு பொருள் இருக்குமாக இருந்தால் அது மனிதனுடைய பண்பாடுகள் என்று சொன்னார். நல்ல குணங்கள் என்று சொன்னார்கள். மனிதன் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அந்த நல்லமல்களோடு சேர்த்து போட்டு நெருக்கப்படும். அந்த தராசி பாரமாக ஆகிவிடும், அந்த தட்டு பாரமாக ஆகிவிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த அளவுக்கு மனிதனை பெரிய அந்தஸ்தை கொண்டு போய் விடக்கூடிய ஒன்றுதான் இந்த மனிதனுடைய நல்ல குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஒரு மூமினுடைய நல்ல பண்பு எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனை பொறுத்தவரையில் ஐயகூனல் இன்சானு கஸீரல் ஹயா கலீலல் அதா, அவனுக்கு எந்தொன்றுக்கும் ஒரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதென்றால், ஒரு பொய் சொல்வதென்றால், ஏமாற்றுவதென்றால், அல்லது ஏதாவது ஒன்று ஒத்தனை பற்றி புறம் பேசுவதென்றால் அவனுக்கு உள்ளத்தில் ஒரு கூச்சம் ஏற்பட வேண்டும். அதிகமான உள்ளத்திலே கூச்சம் ஏற்படக்கூடிய ஒரு மனிதன் அது ஒரு உண்மையான விசுவாசியுடைய நல்ல பண்பாக இருக்கிறது. கலீலுல் அதா, என்னால மற்றவர்களுக்கு தன்னுடைய சைக்கினாலேயோ என்னுடைய வாயினாலேயோ என்னுடைய கையினாலேயோ என்னுடைய என்னுடைய எந்த நடவடிக்கையும் யாருடைய மனதையும் புண்படுத்திவிடக் கூடாது. மூணாவதாக கஸீரு ஸலாஹ், அதிகமான நலவுகள் என்னிலிருந்து நடக்க வேண்டும். ஒரு மோமினுடைய வாழ்க்கையிலே அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும். அவன் எதை செய்தாலும், எதை பேசினாலும், எதை கொடுத்தாலும், எதை எடுத்தாலும் அது அதிகமாக நலவாகவே இருக்கும். இது அந்த மோமினுடைய நல்ல பண்பாடு உள்ளது. அடுத்து சதூக்குல் லிசான், நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாகவே இருக்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய ஒட்டி பிறந்த ஒரு குணமாக மாற வேண்டும் என்று ஸலஃபு ஸாலிஹீன் சொல்லியிருக்கிறார்கள். மூணாவதாக கலீலுல் கலாம், பேச்சு குறைவாக இருக்க வேண்டும். ஏன்? மன் கசுர கலாமுஹு கசுர தம்பு, யாருடைய பேச்சு அதிகமாக இருக்குமோ அதிகமாக பாவத்தை சம்பாதித்துக் கொள்வார்கள். மன் கசுர தம்புஹு மாத கல்புஹு, யாருடைய பாவங்கள் அதிகரிக்குமோ அவனுடைய உள்ளம் அப்படியே மரணித்து போய்விடும். மன் மாத கல்புஹு தஹலன் நார், உள்ளம் மௌத்தாகிவிட்டால் அந்த உள்ளம் மௌத்தான யாரும் சுருக்கம் நடைய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், மறுமை நாளில் உலகத்தில் பெரிய பிள்ளை குட்டிகளை பெற்று வச்சுட்டு வந்திருக்கிறார்கள், ஆம்பளை பிள்ளைகள். அதே மாதிரி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் பெரிய சொத்து செல்வங்களை குறித்தானவராக உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார். ஆனால் யாருக்கு மறுமையிலே மதிப்பு இருக்கிறது என்றால், இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஈடேற்றமான உள்ளத்தோடு, சலாமத்தான் ஈடேற்றமோடு,
நல்ல எண்ணங்கள் வச்சு நல்ல அமல்களை சம்பாதித்த ஒரு மனிதனாக போனால் தான் நாள் மறுமையில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமே தவிர இல்லாவிட்டால் அவனுக்கு கிடைக்க போவதில்லை. ஏன்? உள்ளம் மரணித்து விட்டால் அவனுக்கு சுவர்க்கம் போக முடியாது. அடுத்ததாக கசீருல் அமல் கலீலுல் ஜலல் கலீலுல் ஃபுதூல், எந்த அளவுக்கு அவன் முடியுமானவளை எந்த விதத்திலே அவனுக்கு அமல்களை கூட்டிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை செய்து கொண்டிருப்பான். சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் மட்டுமல்ல, சுன்னத்தான நோன்புகள், இதே போல அவனுடைய சதக்காக்கள், தான தர்மங்கள் அவனுக்கு முடியுமான அவனுக்கு வசதி உள்ள பிரகாரம் அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். மனிதர்களுக்கு நலவை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருப்பான், நல்லதை எடுத்து சொல்வான், நல்லதின் பால் மக்களை வழிகாட்டுவான். இது அவனுடைய கசீருல் அமல், அதிகமான நல்ல செயல்கள். அடுத்தது கலீலுல் ஜலல், அவனுக்கு தவறி போகுவது குறைவு. இரவு தொழுகையா தப்பி போக மாட்டாது, சுபஹுடைய மிந்தின சுன்னத்தா தப்பி போக மாட்டாது, இமாம் ஜமாத்தா அது தப்பி போக மாட்டாது, முன்பின் சுன்னத்துகளா தப்பி போக மாட்டாது, காலை மாலை ஔராதுகளா அவனுக்கு தப்பி போக கூடாது. ஏன்? ஒரு விசுவாசியுடைய அந்தஸ்து மதிப்பு அதிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது கலீலுல் ஃபுதூல், அனாவசியமான விஷயங்களை பேசவோ செய்யவோ அதுல தலையிடவோ அவனுக்கு அவசியம் இல்லை. ஒரு மூமின் அதை விட்டுவிட வேண்டும். இது அவனுடைய அழகான பண்பாடை குறிக்கிறது. அடுத்தது பர்ரன், எந்த நேரம் அவன் நன்மை செய்து கொண்டே இருக்கிறான், செய்ய வேண்டும். இதுதான் விசுவாசியுடைய நல்ல குணம். அடுத்த சபூர், சபூர் மிகப்பெரிய பொறுமைசாலியாக அமலுடைய விஷயங்கள்லே, மார்க்க விஷயங்கள்லே, குடும்ப விஷயங்கள்லே, அது வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவானாலும் அவன் பொறுமையை கட்டி காக்க வேண்டும். பொறுமை அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஆகிவிடும். அடுத்தது வகூராக, அவன் கண்ணியமாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். சோம்பேறியனாக, அவன் எதுக்கும் உதவா கதையாக அந்த மனிதன் இருக்கக்கூடாது. எதொன்றுக்கும் பிரயோஜனம் அவனை பார்த்தால் மற்றவர்களுக்கும் சோம்பல் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவன் பொடுபோக்காக பின்வாங்கக்கூடிய மேலே யாரும் இருக்கக்கூடாது. அடுத்தது ஷகூரன், அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அன்பாசர்களே, இந்த விஷயத்திலே நானும் நீங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள், எனது தந்திருக்கக்கூடிய நாவு, என்னுடைய சுவாசங்கள், என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, என்னுடைய செயல்பாடுகள், இது அத்துணையும் அல்லாஹ் தந்த அருட்படைகளாக இருக்கிறது. எனவே அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். நன்றி கெட்டவர்களாக உலகத்திலே வாழக்கூடாது. அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை தருகிறான். அது உலக விஷயங்களோ, அது அமல் விஷயமோ, ஆகிரத்துடைய விஷயமோ, தீனுடைய கர்மங்களோ, துன்யாவுடைய கர்மங்களோ, எதுவானாலும் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நன்றி செலுத்துவதென்று சொல்லும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக, அல்லாஹ் ஒரு அருளை தந்திருக்கிறான், இதைவிட மேலான ஒன்றை பார்த்து நான் மனதினால் ஆசைப்பட்டு படுவது என்பது எனக்கு அப்படி கிடைக்கவில்லையே என்று நினைப்பது அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கெட்டதனம். ஏன்? என்னை விட, இதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலக கர்மங்களில் உங்களை விட அந்தஸ்து கூடியவர்களை நீங்க பார்க்காதீர்கள், உங்களை விட தாழ்ந்தவர்களை பாருங்கள். எனக்கு உலகத்தில் ஆகிற மறுமையினுடைய அமல்களுடைய விஷயங்கள்ல என்னை விட முந்தினவர்களை பார்க்க வேண்டும். அவனுக்கு இரவு தொழுகை தப்பி போவதில்லை, குர்ஆன் ஓதுவது தப்பி போவதில்லை, இமாம் ஜமாத்து தப்புவதில்லை, அவனுக்கு முன்பின் சுன்னாக்கள் தப்புவதில்லை. இப்படி அந்த நன்மையான விஷயங்களில் என்னை விட முன்னேறியவர்களை பார்க்க வேண்டுமே தவிர அவரை விட நான் நல்ல மட்டும் நீ மன திருப்தி கொள்ளக்கூடாது, மனிதனுக்கு ஆறுதல் சொல்லிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் தனிமையிலே நான் செய்கிற அமலனுக்கு போதும் என்று நாங்கள் அது தான் திருப்தி அடையக்கூடாது. முன்னுக்கு இருப்பவர்களை பார்க்க வேண்டும். அமலுடைய ஆகிராவுடைய விஷயங்கள், உலக கர்மங்களில் என்னை விட கஷ்டவாளியைத்தான் நான் பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக மாற வேண்டும். இது இந்த ஒரு விசுவாசியினுடைய, ஒரு மூமினுடைய பண்பாடு. அடுத்ததாக ராதியான், அல்லாஹ் எதை பங்கு வைத்தாலும் எனக்கு என்னுடைய வீடு குடிசை அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் இல்லாமல் பல பேர் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொள்வது மட்டுமல்ல, அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். மனதார அதை திருப்தியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாடு. அடுத்தது ஹலீமன், அவன் கலபலையாகப்படாது, அமைதியாக இருக்க வேண்டும், அவன் குழப்பம் அடையக்கூடாது. அதே மாதிரி ரஃபீகன், யாரு பேசினாலும் அவனோட ரஃபீக்காக, அன்பாக, நெருக்கமாக, தோழனால பேசுதல் பேச வேண்டும். அடுத்தது அஃபீஃப், பத்தினித்தனம். இது மிக முக்கியம். ஆண்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான். ஒவ்வொரு விசுவாசிக்கும் பத்தினித்தனம் இருக்க வேண்டும். அதாவது தன்னை தான் பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹ் எனக்கு தந்ததை கொண்டு திருப்தி அடையக்கூடாது. சொத்துலையோ, மனைவி மக்கள்லையோ, பிள்ளை குட்டிகள்லையோ, எதிலையும் அதை கொண்டு அவன் பேணுதல் உள்ளவனாக, அதை கொண்டு திருப்தி அடையக்கூடியவனாக மாற வேண்டுமே தவிர பேராசை கொள்ளக்கூடாது.
அல்லாஹ் எனக்கு இதுதான் வகித்திருக்கிறான், அல்லாஹ் எழுதினதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற திருப்தி அந்த விசுவாசியிலே வர வேண்டும். அன்பா சொல்லே, அதே மாதிரி ஷஃபீகன், அவன்கிட்ட பண்பாடு யாரோடு உம்மவாப்போடு எவ்வளவு இரக்கமாக இருக்க முடியும் அப்படி இருந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளோடு எப்படி இரக்கமாக இருக்க முடியுமோ, நண்பர்களோடு, தோழர்களோடு, பக்கத்து வீட்டார்களோடு அந்த ஷஃபீக், அந்த பண்பாடு வர வேண்டும். அதுக்கு மாற்றமாக லா லஆனன் வலா சப்பாபன், எடுத்தொண்டுக்கும் பதுவா செய்து விடக்கூடாது. யாரும் பதுவா செய்யக்கூடாது. ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையில ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஃபித்தார்கள். ஷஃபித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நீ சித்தீக்காக உண்மையாளராகவும் ஷஃபிக்கக்கூடிய ரெண்டும் ஒரு முஃமினிடத்தை பண்பாடு சேர முடியாது. சித்திகாகவும் லஆனாகவும் ஷஃபிப்பவனாகவும் நல்லவனாகவும் இருக்க முடியாது. ஒன்றிற்கு அது ஆகிவிட வேண்டும், இதுவாக. எனவே இந்த பண்பாடுகளிலே உண்மையாளனாக இருப்பது போல அந்த மற்ற எடுத்த எந்த ஒன்றுக்கு தன்னுடைய மனைவி மக்களையோ, பிள்ளை குட்டிகளையோ, தன்னுடைய நண்பர்களையோ, தன்னுடைய விரோதியையோ யாரையும் ஷஃபித்து ஷாபம் என்பது ஒரு விசுவாசிக்கு வரக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு பொழுதும் அவன் யாரையும் பதுவா செய்யக்கூடியவனாக, யாருக்கு விரோதமாக துஆ கேட்கக்கூடியவனாக ஒருபோதும் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அப்படி எங்களுக்கு பண்பாடு இருக்குமானால் உண்மையான விசுவாசியாக நாங்கள் இருக்க முடியாது. அடுத்தது வலா சப்பாபன், எதொன்றுக்கும் ஏசிக்கொண்டே இருக்கக்கூடாது. ஏசுவது என்பது யாராய்ந்தாலும் குற்றம் புரிந்தவர்கள் இருப்பார்கள். அன்பசலி மனைவி மக்கள், பிள்ளை குட்டிகள், என்னிடத்தை வேலை செய்யக்கூடிய தவறுகள் நடக்கும். நான் அதை அளவோடு ஒரு வழிகாட்டலுக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி முழுமையாக அதை நோவினை செய்து விடாமல் அதை அவர்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டுமே தவிர. அடுத்ததாக வலா நம்மாமன், அடுத்தது மோமினை பொறுத்தவரையில எதொன்றையும் கோல் மூட்டி திரியக்கூடாது. கோல் சொல்லுதல் என்பது இஸ்லாத்தில் வெறுக்கத்தக்கம். இது ஒவ்வொன்றும் ஒரு தலைப்பாக பேச வேண்டியவைகள். அடுத்ததாக வலா முஹ்தாபன், யாரை பற்றியும் புறம் பேசுறது எனக்கு கூடாது. ஒரு விசுவாசியின் நல்ல பண்பாடு அல்ல, அதை விட்டு விட வேண்டும். அடுத்ததாக வலா அஜூலன் வகானல் இன்சானு அஜூலா, அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் அவசரக்காரன். அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், இந்த அவசரம் என்பது இது ஷைத்தானுடைய பண்பாடு. ஷைத்தான் தான் அவர்களுக்கு இதை காட்டிக் கொண்டிருக்கிறான். அமைதி, மெதுவாக, நிதானமாக, இது நிதானம் என்பது அல்லாஹ்விடத்தில் உள்ளது, அவசரம் என்பது ஷைத்தானிடத்தில் உள்ளது. எனவே அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அமைதியை நாங்கள் கையொள்ள வேண்டும். அடுத்ததாக வலா ஹகூதன், எந்த ஒன்றுக்கும் குரோதம் கொள்ளக்கூடியவராக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. உலக கர்மங்களிலோ வேற சொந்த விஷயங்களிலோ எந்த துறையிலும் நாங்கள் எங்களுக்கு உள்ளத்திலே ஒரு மூமினை பொறுத்தவரையில அவனுக்கு குரோதம் வரக்கூடாது. அடுத்தது அல்லாஹ் தந்த சொத்திலே வலா பஹீலன், அவன் உலோபித்தனம் செய்யக்கூடிய கஞ்சனாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் எனக்கு முடியுமான அளவுக்கு இவர் கொடுத்தது போல நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எனக்கு தந்த கொஞ்சமானாலும் அதை கொடுத்தாலே உலோபித்தனம் செய்யாமல் கொடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக வலா ஹசூதன், பொறாமை ஏற்படக்கூடாது. எந்த உலக கர்மங்கள் எதை பார்த்தும் நாங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பொறாமை மனிதனுடைய நல்லமலை விறகை நெருப்பிலே போட்டால் அது சுட்டு கரியாக்கி விடுவது போல மனிதனுடைய நல்லமல்களை சுட்டு கரியாக்கிவிடும். எனவே ரெண்டு விஷயத்துல மட்டும்தான் பொறாமை கொள்ளலாம் மார்க்கத்திலே. முதலாவது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை கொண்டு மக்களை நேர்வழிப்படுத்துகிறான், மக்களுக்கு படித்துக் கொடுக்கிறான். இதை பார்த்து பொறாமைப்படலாம். எனக்கும் இவ்வாறு அறிவு கிடைத்தால் நானும் இவ்வாறு செய்வேனே என்று நினைத்து பொறாமை கொள்ளலாம். இரண்டாவது, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பணத்தை, வசதியை கொடுத்திருக்கிறான், அதை அவன் நல்ல வழிகளில் செலவழிக்கிறான். இதை பார்த்து பொறாமை கொண்டு நாங்களும் எனக்கும் இப்படி கிடைத்தால் நான் என்னை திருத்திக் கொள்ள இப்படி செலவு செய்வேனே என்று அவனை பார்த்து பொறாமை கொள்ளலாம். அன்பர்களே, இந்த பண்பாடுகள் ஒரு மனிதத்திலே வர வேண்டும் என்பதே. அது மட்டுமல்ல, இவன் எந்த நேரமும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு செயலையே அவன் விசுவாசி செய்து கொண்டிருப்பான். இது அந்த மனிதனுடைய நல்ல குணம். ஏன், அல்லாஹ்வை கோபமூட்டக்கூடிய எந்த செயலும் அவன் நான் நடக்காமல் பார்த்து கொள்வான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய ஹதீஸ், அலா உஹ்பிருக்கும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலா உஹ்பிருக்கும் பிமை யஹரும் அலன் நார், யாரு பிமன் தஹரும் அலைஹின் நார், யாருக்கு நரகம் ஹராம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டுவிட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஹரும் அலா குல்லி கரீபின் ஹய்யினின் லய்யினின் சஹலின்,
யாரு நல்ல குடும்பத்தோடு நெருக்கமாக நடக்கிறான், அதே மாதிரி அவன் ஹையின் யாரும் அற்பம் மிருதுவாக மக்களோடு அவர்களோட பண்பாடோடு மிருதுவாக கடுகடுப்பு இல்லாமல் கடினம் இல்லாமல் மிருதுவாக நடக்கிறான். அடுத்தது ஏதோன்றையும் அவன் அற்பமாக சிறிதுவா பணிந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய தான் அவனுக்கு நரகம் ஹராம் என்று சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அவரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் மா ஹைரு மா ஊத்தியல் அப்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு உலகத்திலே கிடைக்க பெற்ற மிகப்பெரிய பொக்கிஷம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நல்ல பண்பாடு நல்ல குணம்தான் உலகத்திலேயே மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஹைரர் ரிஜாலி, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் வைக்கிறார்கள், மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்களுக்கு அவசரமாக கோபம் வராது, லேட்டாக மெதுவத்தான் அவர்களுக்கு கோபம் வரும், ஆனால் அந்த கோபம் அவசரமாக தனியும், இது நல்லவர்கள். வஷர்ருர் ரிஜால், மனிதர்களை கெட்டவர்கள் சரீஉல் கலப் பத்திஉர் ரிதா, அவசரமாக கோபம் வரும், அது தனிய மாட்டாது, அமைதி அடைய லேட்டாவும் சுணங்கம் என்றிருந்தால் அந்த மனிதன் நல்லவனாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் 3 விஷயங்களை தேடினேன். உலகத்தை அந்தஸ்தும் மதிப்பும் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து கிடைப்பதை நான் தேடினேன். என்னுடைய பணிவில் நான் விட்டுக் கொடுப்பதில்லை, பணிவிலே தான் அல்லாஹ் எனக்கு அந்தஸ்தை வச்சிருக்கிறான். வல் தரபத்துல் முருஅத, அதாவது மக்களுக்கு கண்ணியம் அந்தஸ்தை மனிதன் தேடினான், அந்த மனசை தேடினேன். நான் பேசக்கூடியவைகளில் உண்மை அல்லாதே நான் பேச மாட்டேன், உண்மை அல்லாதே பேச மாட்டேன், உண்மையே பற்றி பிடித்துக் கொண்டேன். இதன் மூலமாக மக்களுக்கு எனக்கு மரியாதை கிடைத்தது. வன் நுஸ்ரத, நான் அல்லாவின் உதவியை தேடினேன், அதை நான் சபரி, அதை பொறுமையில் பெற்றுக்கொண்டேன் என்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார்கள். இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், வஜத்னா கைர ஐஷினா, எங்களுடைய வாழ்நாளிலேயே நாங்கள் பெற்றுக்கொண்டவைகள் நல்லது என்ன தெரியுமா, நல்லவைகளை எல்லாம் எதன் மூலம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு தந்த பொறுமையை வைத்துத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான மிகப்பெரிய நல்ல பண்பாடுகள் உள்ளவர்களாக அதை பண்பாடுகளை அமைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற நல்லவர்களாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய விசுவாசியினுடைய பண்பாடுகளில் அடுத்தது மனிதன்கிட்ட வரக்கூடிய சில அம்சங்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்னதானி யக்ரஹுமா இப்னு ஆதம், ஒரு மனிதன் 2 விஷயங்களை வெறுக்கிறான், 2 விஷயங்களை அதிகமாக வெறுக்கிறான். முதலாவது யக்ரஹுல் மௌத், அவசரமாக மௌத்தாகி விடுவேனா, மௌத்தை மனிதன் வெறுக்கிறான், மௌத்துக்கு பயப்படுகிறான், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், மௌத்தாகி எனக்கு பிறகு என்ன நடக்குமோ, இந்த அவசரமாக மௌத்தாகி விடக்கூடாது, நீடுழி காலம் வாழ வேண்டும் என்றுதான் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். மரணம் சம்பவிக்க கூடாது என்று அவன் மௌத்தை வெறுக்கிறான். இந்த மௌத்து ஹைருன் லில் முஃமினி மினல் ஃபித்னா, உலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய முசீபத்துகள், சோதனைகள், இதை விட ஒரு மோமின் மௌத்தாகி விடுவது சிறந்தது. அதே மாதிரி 2வது ஒரு மனிதன், ஆதமுடைய மகன் மனிதன் வெறுக்கக்கூடிய 2வது கில்லத்துல் மால், எனக்கு வறுமை, எனக்கு கஷ்டம், எனக்கு வசதியின்மை, இதை மனிதன் வெறுக்கிறான். ஆனால் கில்லத்துல் மால் அகல்லுல் ஹிசாப், நாளை மறுமையில் கேள்வி கணக்கு லேசாகும். நாளைக்கு மறுமையில் முதலாவது சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் ஏழைகள் என்று சொன்னார்கள். உலகத்திலே வசதி குறைந்தவர்கள் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு குறைவாக இருக்கும் என்று சொல்வார்கள். இதே மாதிரி ஜாது சாயிரி என்ற கிதாபில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன செய்தி போடப்பட்டிருக்கிறது. என்னென்றா சொன்னார்கள், ஆக்கலுன் நாஸ், மனிதர்களின் மிகப்பெரிய புத்திசாலிகள் யார் என்றால்
மன் தரக துன்யா கபல அன் தத்ருகஹு, இவனை உலகம் விட்டுவிட முன்பதாக, உலகம் வெறுக்க முன்பதாக உலகத்தை மனிதன் விட்டு கொடுத்து அதிலே மூழ்கி விடாமல், அதிலே பேராவசை பிடித்து மூழ்காமல் தன்னை தவிர்த்து மறுமையை மையமாக கொண்டு உலகத்தை யார் வாழுகிறானோ இவன் தான் மிகப்பெரிய புத்திசாலி. உலகத்திலே உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடியவன், மறுமையினுடைய விஷயத்தில் ஆர்வமாக ஈடுபடக்கூடியவன், இவன் மிகப்பெரிய புத்திசாலி. அதே மாதிரி கபருக்கு கொண்டு போய் இவனை வைக்கப்படுவதற்கு முன்னால் என்னையும் உங்களையும் இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட மறுநாள், வாரக்கிழமை, அடுத்த மாதம், அடுத்த வருடம், அல்லாஹு ஆலம். அன்பார்களே, அந்த கபருக்கு நானும் நீங்களும் போக இருக்கக்கூடிய கபர் இருக்கிறதே, அந்த கபருக்கு எங்களை கொண்டு போய் வைக்க முன்பதாக உலகத்தில் அந்த கபரை பிரகாசம் உள்ளதாக, ஒளிமயமானதாக யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ இவர்கள் தான் புத்திசாலிகள். அங்கே லைட் கிடையாது, இருட்டு, கடுமையான இருட்டு, சூழல் அனைத்து மூடப்பட்ட பயங்கரமான, யாருடைய உதவியும் பெற்றுக்கொள்ள முடியாத அந்த கபரிலே வெளிச்சம் தேவையாக இருந்தால் நாங்கள் மௌத்துக்கு முந்தைய அந்த கபருக்குள்ள வெளிச்சத்தை தயார் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், அல்லாவை நாளை மறுமையில் போய் சந்திக்க முன்பதாக, அல்லாவை சந்திக்க முந்தி உலகத்திலேயே அல்லாவை திருப்திப்படுத்தி கொண்டு போகணும். அந்த சஹாபாக்களுடைய மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பார்த்து சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த பண்பாடு எங்களுக்கு தேவை. ஏன், நாங்க உலகத்தை விட்டு பிரிய முந்தி நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க முன்பதாக அல்லாஹ்வை உலகத்தில் நம்முடைய உலக வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக மாறுபவர்கள் தான் மிகப்பெரிய புத்திசாலிகள். வஸல்ல ஜமாஅத கப்ல அன் துஸல்ல அலைஹி, யாரே தன்னை குளிப்பாட்டி கஃன் செய்து அப்படியே கொண்டு வந்து வைத்து தொழுவிக்கப்பட முன்பதாக நீங்கள் உலகத்திலேயே ஜமாத்தை பின்பற்றி தொழுது கொள்ளுங்கள், இவன் தான் மிகப்பெரிய புத்திசாலி. நாளைக்கு அவனை சுமந்து கொண்டு வந்து பள்ளியில வைத்து ஜமாத்தாக தொழுவிக்கப்பட முன்பதாக நீ ஜமாத்தாக பரந்தான தொழுகைகளை பேணி தொழக்கூடியவன் தான் மிகச்சிறந்த புத்திசாலி. வஹாசப நஃப்ஸஹு கப்ல அன் யுஹாசப், ஒரு மனிதன் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்பட முன்பதாக, விசாரணைக்கு முன்பதாக உலகத்திலேயே தன்னை விசாரித்து, என்னுடைய தொழில் எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கிறது, என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது, என்னுடைய மனைவியோடு என்னுடைய சகவாசம் எப்படி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளோடு என்னுடைய சகவாசம் எப்படி இருக்கிறது, என்னுடைய நண்பர்களோடு எப்படி இருக்கிறது, என்னுடைய தொழில் விஷயத்திலே எப்படி இருக்கிறது, என்னுடைய அத்துணை கருமங்களிலும் நான் எப்படி இருக்கிறேன், எப்படி நடந்து கொள்கிறேன், எவ்வாறு சம்பாதிக்கிறேன், எவ்வாறு செலவழிக்கிறேன், இதை நீ உன்னை பார்த்து நீ கேள்வி கேட்டுக்கொள். ஏன், நாளை மறுமையில் கேள்வி கேட்பதற்கு முன்பதாக நீ உலகத்திலே கேள்வி கேட்டுக்கொள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபல் யௌம அமலுன் பிலா ஹிசாப், இந்த உலகத்திலே இது அமல் செய்யக்கூடிய உலகம். இந்த பூமியிலே உயிரோடு இருக்கும் பொழுதுதான் மனிதன் அமல் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே கேள்வி கணக்கு கிடையாது, உலகத்திலே கேள்வி கணக்கு கிடையாது. அதே மாதிரி வகதன் ஹிசாபுன் பிலா அமல், மறுமையில் எப்படி என்றால் யாருக்கும் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லவாவது முடியாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லவாவது முடியாது. அமல் என்பது அங்கே கிடையாது. ஆனால் அங்கே என்ன இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது. மறுமையில் விசாரணை மட்டும்தான், யாருக்கும் அமல் கிடையாது. உலகத்தில் அமல் செய்தவர்கள் அங்கே லேசாக சுவர்க்கம் செல்வார்கள், லேசாக விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் அவர்கள் கண்ணியங்களை கொடுத்து வைத்திருக்கிறான். இவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அந்த நல்ல பண்பாடுகள், விட்டுக்கொடக்கூடிய தன்மைகள், அனைத்து விஷயங்களிலையும் எங்களுடைய மனைவி மக்களுடைய விஷயத்திலே விசேஷமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு தண்டனை வைத்திருக்கிறான். நாங்கள் அவர்களுக்கு அந்த உரிய ஹக்கை கொடுக்காமல், அந்த மனைவி மக்கள் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிரச்சனைகளை வெளியிலே சொல்லித் தெரிய மாட்டார்கள். வீட்டில் உள்ள பிரச்சனை ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் எல்லாரிடத்தையும் சொல்லித் திரிவான், அவன் தீர்வுகளை கேட்டுக்கொள்வான். சில பிரச்சனைகள் குடும்பங்கள் இருக்க வெளிவராத பிரச்சனைகள். ஏன், கணவனினால் நோவினைப்படுத்தப்படுகிறார்கள், செலவுக்கு கொடுப்பதில்லை, பட்டினியோடு பல காலம் இறைஞ்சு கொண்டு அல்லாஹ்விடத்தை கையேந்த கூடியவர்கள். நாளை மறுமை ரசூலுல்லாஹி
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனித உலகத்தை எவ்வளவு பெரிய அமல் செய்தும் வேலை இல்லை, அவருடைய பண்பாடை இழந்து அந்த மனை மக்களை பிள்ளை குட்டிகளை பசிக்க வைத்துவிட்டு அவன் எவ்வளவு அமல் செய்தான வேலை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளியாக மிகப்பெரிய தண்டனைக்குரியவனாக மாறிவிடுகிறான். எனவே இந்த அத்தனை கருமங்களிலும் நாங்கள் நல்லவர்களாக மனைவியோடு எப்படி பண்பாடோடு சிரித்து பேசி அருமை ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அதே மாதிரி பிள்ளை குட்டிகளோடு எப்படி பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பண்பாட்டை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். இதே மாதிரி ஏனைய நண்பர்களோடு அடுத்த வீட்டுக்காரர்களோடு நம்முடைய சம்பந்தப்பட்டவர்களோடு அத்துணையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வைத்துவிட்டு சென்றார்கள். அந்த அழகிய பண்பாடுகளை பின்பற்றி நடப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து, மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் கபரிலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய மன்னரைகளை சுவர்க்க பூங்காக்களாக ஆக்கி வைப்பாயாக. வஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வذ்குருல்லாஹல் அஸீம் அல் ஜலீல் அல் ஜப்பார் யذ்குருக்கும் வஷ்குருஹு யஸிதுக்கும் வ யஹ்திக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா